இரவு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. அந்த தாக்குதல் முயற்சிகள் அனைத்துமே உடனடியாக முறியடிக்கப்பட்டன. அதாவது 14 இடங்களை நோக்கி 26 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவ முயற்சி மேற்கொண்டது. அந்த முயற்சிகள் அனைத்துமே இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அந்த பாகிஸ்தானினுடைய முயற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் சார்பில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான 3 விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் லாகூர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நீலம் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய ராணுவ தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராவல் பிண்டியை குறிவைத்துமே இந்தியா சார்பில் தாக்குதலானது நடத்தப்பட்டு இருக்கிறது. 3 விமானப்படை தளங்கள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் சார்பில் பாகிஸ்தானிலிருந்து டெல்லியை நோக்கி ஒரு ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஏவுகணை என்பது பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சரில் வைத்தே வானில் இடைமறித்து அந்த ஏவுகணையானது தற்பொழுது தகர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்று கொடுக்கும் வகையிலான ஒரு முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டு தற்பொழுது மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. மற்றும் ஒரு பாகிஸ்தானுடைய ஏவுகணையானது வெற்றிகரமாக தற்பொழுது இந்திய ராணுவத்தால் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது.